Hello friends, welcome to Dharan Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தலை பத்தி பார்க்க போறோம் அப்படினா திருக்குறள். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு வீடியோ பதிவுல ஒரு அதிகாரம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இது வரைக்கும் ஒரு 16 அதிகாரம் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோ பதிவுல ஈகை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல இருந்து ஒரு 10 குறள் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஈகைனா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஈகைனா என்ன அப்படினா கொடைத்தன்மை. அதாவது ஈகை அப்படின்றது பாத்தீங்க அப்படினா மற்றவருக்கு எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காம, அதாவது எந்த விதமான ஒரு பயனும் எதிர்பார்க்காம, தன்னலம் இல்லாம, ஓகேவா, பிறர் நலத்துக்காக நாம செய்யக்கூடிய ஒரு கொடை. இதுதான் இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈகை. இப்போ நம்ம நாளைக்கு நமக்கு இவன் இதை செய்வான் அப்படின்றதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கடனா வாடும். இப்போ நம்ம இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறோம், நாளைக்கு அவன் வட்டியோடு சேர்த்து ஒரு 16,000 ரூபாய் கொடுப்பான் அப்படின்னா அது பொருள் பெரும் வண்ணம் பொருட்டு நம்ம கொடுக்குறோம். அது கொடையாகாது. அதை நம்ம பெருமையாக சொல்லக்கூடாது. கொடுத்த காசை திருப்பி வாங்கிறது பெருமைலாம் கிடையாது. அது நம்முடைய கடமை. ஏன்னா இல்லாதவங்களுக்கு இல்லாத போது இருக்கிறவங்க கொடுத்து வாங்கணும். ஓகே, அதுதான் உலக நியதி. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இதை நம்ம பெருமையெல்லாம் சொல்லக்கூடாது. கொடுத்த காசை திருப்பி வாங்காம இருக்குமா, அதுதான் கொடைத்தன்மை. ஸோ அப்போ ஈகை அப்படின்னா என்ன அப்படின்னா பிரதிபலன் பாராம நாம செய்யக்கூடிய அந்த வள்ளல் தன்மையை தான் இங்க என்ன, அந்த கொடைத்தன்மையை தான் இங்க ஈகை. அந்த ஈகை பண்பு எப்பேற்பட்டது, அப்ப அந்த ஈகை பண்பு எப்படி இருக்கணும், அதனால விளையக்கூடிய நன்மைகள் என்ன, ஈகை என்பது இல்லை அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத வள்ளுவர் அழகா ஒரு 10 குறளை நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு. அதை நம்ம ஒன்பது பார்க்கலாம். ஸோ முதல் குறள் பாத்தீங்க அப்படின்னா வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. இதை என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லாதவருக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும். மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதே ஆகும். அதாவது இல்லாதவங்களுக்காக. அப்ப இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதான் ஈகை பண்பு. ஏன்னா இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவன் கொடுத்தா திருப்பி கொடுப்பானா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அப்போ கொடுத்தா திருப்பி கொடுப்பான்ற அந்த எண்ணத்தோட பார்க்கத்தானே சொல்றாங்க. மற்ற எல்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து குறி எதிர்ப்பை, ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம கொடுக்கறது. ஓகேவா? அப்போ குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. அப்போ ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து நம்ம வழங்குறோம். அப்ப எந்த விதமான ஆதாயமும் எதிர்பார்க்காம நம்ம வழங்கக்கூடியதான் அது ஈகை பண்பு. அப்ப ஈகைனா என்ன சொல்றாங்க, எந்த விதமான ஆதாயமும் எதிர்பார்ப்பு இல்லாம இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த உதவி, ஓகேவா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வழங்கக்கூடிய பண்பு தான் ஈகை பண்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பாருங்க. நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்ல அறச்செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இறந்து பெறுவது தீமையே. மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையானது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கேட்கறது கூட தப்பு தானா, அது கூட தீமை தான். ஓகே, நம்ம பார்த்தா மற்றவங்க கிட்ட கேட்டு பெறுவது நல்ல ஒரு விஷயத்துக்காக கூட நம்ம மற்றவங்களை போய் கேட்கறது கூட அது கூட தப்பு தான் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. அதை விட ஒரு படி மேல போய் பாருங்க. மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையாகும். அதாவது நமக்கு இப்போ நம்ம இவங்களுக்கு நல்லது பண்ணா, இவங்களுக்கு நம்ம இந்த ஈகையை இந்த ஒரு நல்ல விஷயத்த கொடுத்தா, அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா இதனால நமக்கு மேலுலகம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிடைச்சா என்ன கிடைக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய அந்த கொடை பண்பை வளர்த்துக்கணுமா. ஓகேவா? அதாவது இங்க நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணாதான் நமக்கு மேலுலகம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஈகை பண்ணணும்னு சொல்ல. ஓகேவா? அது கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிடைக்கலனாலும் நம்ம என்ன பண்ணோம், பிறருக்கு கொடுத்து உதவணும். அதுதான் நன்மையானது. ஓகேவா? நல்ல செயலுக்காக இருந்தாலும் நம்ம மற்றவங்க கிட்ட வாங்கிறது தீமை. நம்ம தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது மேலுலகம் நமக்கு கன்ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்லை தட்கல் இருந்தாலும் சரி. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈகை பண்பு நம்ம கிட்ட இருக்குன்றத வள்ளுவர் சொல்றாரு. அப்ப ஈகை பண்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து மூணாவது பாருங்க. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குழலுடையான் கண்ணேயுல. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குழலுடையான் கண்ணேயுல. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவன் நான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் உண்டு. என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருவன் அதாவது நண்பன் ஒருத்தர் வரான் அப்படின்னும் போது அந்த நண்பன் குறிப்பிடல, ஒருத்தர் வராரு. ஓகேவா?
என்கிட்ட எதுவுமே இல்லை சாமி, நான் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லாமல் நான் ஒரு நிராயுதபாணியா அப்படின்ற மாதிரி எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நான் இவ்வளவு துன்பத்தில் இருக்கேன், நான் இந்த அளவுக்கு இன்னாளுக்குள்ளா இருக்கேன், இந்த அளவுக்கு கடன் பட்டிருக்கேன், இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தன் முன்னாடி சொல்றதுக்கு முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை, அவனை பார்த்த உடனே அவனுடைய நிலை அறிந்து அவனுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவனுக்கு உதவும் தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது யாருக்கு வரும் அப்படின்னா உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் உண்டு. உயர்ந்த குடியில் பிறந்தவன். இங்க உயர்ந்த குடினா உயர்ந்த ஜாதின்றதுலாம் இங்க சொல்லவே இல்லை. அந்த பண்பு இருக்கும் உயர்ந்த ஜாதி, அவ்வளவுதான். ஓகே, இங்க அந்த பண்பை வச்சுதான் உயர்குடி தாழ்குடின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றதே தவிர அவன் பிறந்த அந்த ஜாதியை வச்சுன்னு சொல்ல. ஓகேவா, ஜாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிச்சு விரட்டுறவர் தான் வள்ளுவர். ஓகேவா, சோ அதையும் தான் இங்கேயும் சொல்றாரு. அப்ப இங்க உயர்குடி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எதை சொல்றாங்க, ஒருவன் நான் யாதும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அவனுடைய நிலை என்னன்றதை அறிந்து அவனுக்காக உதவி செய்யறான் பத்தியா, அந்த உயர்ந்த எண்ணம் அது யாருக்கு வரும்னா உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இருக்கும். எல்லாராலையும் அதை பண்ண முடியாதுன்றது அழகா சொல்றாரு இந்த வள்ளுவர். ஓகேவா, சோ அப்ப அப்படி எண்ணம் இருக்குன்றதுனால அவங்க உயர்குடியில் இருக்குன்றதே அர்த்தம். ஓகே, அந்த எண்ணம் உயர்குடியிலுக்கு மட்டும்தான் வருன்றது ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்தாலும் ஓகே, அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் அவங்க உயர்குடியில் இருக்காங்க, அந்த ஆங்கிளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது 4வது பாருங்க, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில், அதாவது இரவலர் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் கேட்டு ஒருத்தர் நம்ம கிட்ட வராரு, இல்ல நம்ம கிட்ட ஒரு உதவியை கேட்டு வராரு, இல்ல நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடி வராரு அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னும் போது அந்த இப்ப நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டா கூட சே அவனுக்கு போய் இப்படி நடந்துச்சேப்பா, அவனுக்கு சரியாச்சா இல்லையான்னு தெரியலையாப்பா, அவன் அவனுக்கு கஷ்டம் போச்சா இல்லையான்னு தெரியலையாப்பான்னு சொல்லிட்டு பார்த்தனா அவனுடைய கஷ்டம் அது ஆக்சுவலா அவனுடைய கஷ்டம் தான். ஆனா அதை நினைச்சு இவங்க ஒரு துன்பமா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் அப்படின்னா ஈதல் பண்பு. ஓகேவா, அதாவது அந்த ஈதல் பண்பு இருக்கு பத்தி அவங்களால மட்டும் அப்படி யோசிக்க முடியுமா. மத்த பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவனை வந்தவனை விரட்டி விட்டு திரும்ப வராத மாதிரி கதவு சாத்தி விட்டுருவாங்க. இந்த ஈதல் பண்பு இல்லாதவங்க எவனுக்கும் கொடுக்க மாட்டான், இவனும் செலவு பண்ண மாட்டான், கடைசி வரைக்கும் காசை பாத்தீங்கன்னா பொத்தி பொத்தி வச்சு எங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்லாம செத்து போயிடுவானுங்க பாதி பேர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அதான் நமக்கு புதையல்னு சொல்லிட்டு கிடைக்குது. இந்த புதையல்லாம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா பாத்தீங்கன்னா யாருக்கும் பயன்படாது, நம்ம கடைசியா எடுத்துக்கலாம், கடைசியா எடுத்துக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியில அவங்க இல்லாம போயிடுவாங்க, அதை கடைசியில வேற எவனே எடுத்து சம்பாரிச்சிருவோம், அவ்வளவுதான். சரியா, சோ அதான் இங்க சொல்றாங்க. அப்ப வாழ்க்கை அப்படின்ற புதையல் பாத்தீங்கன்னா நம்ம வாழும்போது அனுபவிச்சணும். ஓகேவா, இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த புதையல் நம்ம சேர்த்து வச்ச அந்த புதையல் மத்தவனுக்கு தான் புதையலா கிடைக்கும், நமக்கே கிடைக்காது. ஓகேவா, அப்போ ஈதல் பண்பு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நாடி ஒருத்தர் வந்திருக்காங்க, ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்காங்க, அந்த கஷ்டம் அவங்களுக்கு யாருக்கு கஷ்டமோ அவங்களுக்கு போற வரைக்கும் அதை நினைச்சு இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சே அவனுக்கு அப்படியே ஆயிடுச்சு, அவனுக்கு நல்லா ஆயிட்டா நல்லா இருக்கும்பா, அவன் அன்னைக்கு வந்தான் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு காசுன்னு சொல்லி கேட்டான், அவனுக்கு ஆப்ரேஷன் சொன்னா காசு கொடுத்தாமிச்சா, அவனுக்கு சரியாச்சா நிலை, அந்த காசு கொடுத்ததோ மட்டும் நிறுத்தாம என்ன பண்ணுவாங்களாம், அவனுக்கு குணமாயிச்சான்னு முதற்கொண்டு கேட்பாங்க. அதுதான் அந்த ஈதல் பண்பு. ஈதல் பண்புனா அப்போ அந்த பணம் கொடுத்தல் மட்டும் ஈதல் பண்புன்னு இல்லாம எதற்காக கொடுத்தோமோ அந்த காரியம் அந்த எண்ணம் ஈடேறி விட்டதா, அந்த ஈடேறும் வரையில் அந்த இரவலர் பெற்ற துன்பத்தை தான் துன்பம் நினைச்சு அவங்களும் துன்பப்படுவாங்க. அதுதான் அந்த நல்ல ஈதல் பண்புடையாருடைய பண்பு, எண்ணம், செயல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க 5வது, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண். பசியை பொறுத்து கொள்வது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகும், அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும். அதாவது பசியை பொறுத்து கொள்வது ஆற்றலே சிறந்த ஆற்றல். ஓகேவா, இந்த ஒரு படத்தோட பார்த்தீங்கன்னா ஆற்றலில் இந்த மான்கரத்தை படத்தை கூட ஒரு டைலாக் வரும், ஆற்றலில் சிறந்த ஆற்றல் மாவாற்றல் அவ்வாற்றல் ஓட்டலில் ஆட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு அழகா சொல்லுவாரு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பசியை பொறுத்து கொள்வோர் ஆற்றல்ல நம்ம சிறந்த ஆற்றலா பார்க்கறது பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து ஒரு பசி வருது அப்படின்னா அந்த பசி அதை என்ன பண்ண நம்ம பொறுத்து கொள்ளுதல். ஓகே, அதான் வந்து சிறந்த ஆற்றல். இங்க பசின்றது பார்த்தோன்னா தேவையும் கூட நம்ம வச்சுக்கலாம். நமக்கு ஒரு பொருள் கண்டிப்பா தேவை அப்படின்னும் போது இல்ல இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை, பரவாயில்ல, நம்ம இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம பொறுத்து கொள்ற பத்தியா, அதுதான் சிறந்த ஆற்றல். ஓகேவா? அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும். இப்போ அந்த பசியை வந்து ஒருத்தர் ஆத்திரான்னு வச்சுங்களேன். ஓகே, அந்த மாற்றுவாரின் ஈகைக்கு பின்னாடிதான். அப்போ நமக்கு ஒரு பசி வரும்போது அந்த பசியை பொறுத்து கொள்ளுதல் சிறந்த ஆற்றல். அந்த பசியை போக்குறான் பாருங்க. ஓகே, அந்த பசி வரும்போது அந்த ஈகை, அந்த பசியை வந்து போக்கக்கூடியவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ஈகை பண்புக்கு செகண்டரி தான் அது. இது சிறந்த ஆற்றலா இருக்கலாம், ஆனா சிறந்த ஆற்றலா இருந்தாலும் இது செகண்டரி தான். ஓகே, பிரைமரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பசி வந்து அதை அடக்கிறது ஒரு ஆற்றல் அப்படின்னா அந்த பசியை போக்குறது தான் பெஸ்ட். புரியுது நான் சொல்றது? ஸோ இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்தை நம்ம வந்து அடக்கி வச்சுக்கிறத விட அந்த துன்பத்தை எப்படி வெல்றது, அதான் நம்ம சிறந்த பண்புன்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் இங்க சொல்றாங்க. நமக்கு ஒருத்தனுக்கு பசி வருது, அந்த பசியை பொறுத்துக்கிறான், அது ஆற்றல். ஓகே தான், பரவாயில்ல, பசியை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அவங்ககிட்ட இருக்கு, அது ஒரு சிறந்த ஆற்றல் தான். ஆனா அந்த பசி ஒருத்தன் போக்குறான் பாருங்க, அவன் இவனை விட புத்திசாலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது நம்ம இன்னும் கூட சிறந்த எக்ஸாம்பிள் சொன்னா, ஒருத்தன் வலியை பொறுத்துக்கிறான், ஒருத்தன் அந்த வலிக்கு மருந்து போடுறான். ஓகேவா? அப்போ வலியை பொறுத்துக்கானதுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த என்ன சொல்றாங்கன்னா வலியை பொறுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா அந்த வலியை போக்குறது அதை விட நல்ல விஷயம். அதே மாதிரி பசி வந்தா அதை கட்டுப்படுத்திக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா அந்த பசியை போக்க அந்த ஈகை பண்பு செய்யலாம் பார்த்தீங்களா, அது அதை விட பெஸ்ட். ஓகேவா? இந்த ஆற்றல் சிறந்த ஆற்றல் வந்து இது வந்து இந்த பசியை போக்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு அடுத்துதான் சிறப்பா வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க 6வது குறள்ல, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும், அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடமும் ஆகும். ஓகே, எதுவுமே இல்லாம இருக்க ஒரு ஏழை இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய கொடிய பசி நோயை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போக்கணுமா. யாரு? காசு இருக்கவன். இருப்பவர் இல்லாதவரின் கொடிய பசியை நம்ம தீக்கணும், அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடம். இப்ப நம்ம பொருளை சேமித்து வைக்கிறது மிகப்பெரிய வந்து லாக்கர் வாங்குறது, பீரோ வாங்குறது, ஓகேவா, இதெல்லாமே வந்து பெரிய அந்த பொருளை சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் கிடையாதான். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து நமக்கு வந்து பின்னாடி உதவாது. ஆனா பின்னாடி உதவக்கூடிய மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னா, தன்னிடம் உள்ள ஒரு செல்வத்தை வந்து பார்த்தோன்னா பிறர் பசியை ஆற்றுவதற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுதான் நாம் பொருள் சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க 7வதுல, பாத்துன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்துன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை. தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்துண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் என்னது ஒருபோதும் அணுகாது. ஓகேவா? தானுக்கு வந்து ஒரு உணவு கிடைச்சிருக்கு, இது நம்ம வந்து காக்காயை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளா வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? காக்காயை நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாம்பிளா நம்மளால கண்டிப்பா வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா காக்கா வந்து என்ன பண்ணும், தனக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணும், மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும். ஓகே, அந்த பழக்கம் வந்து மனிதரிடையே இருந்துச்சு அப்படின்னா ஓகே, பசி அப்படின்ற அந்த கூறப்படும் அந்த தீய நோய் வந்து அவன் அணங்காது. யாரு? பகிர்ந்து உண்பவனை பசி ஒருபோதும் அண்டாது அப்படின்றத சொல்றாங்க சிம்பிளா. அடுத்து 8வது பாருங்க, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்தெழுக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்தெழுக்கும் வன்கணவர். தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சி அறியாரோ. ஓகேவா? அதாவது தான் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு பொருளை யாருக்கும் கொடுக்காம பத்திரமா வச்சிருந்து பின்னாடி வந்து பார்த்தோன்னா அதை இழந்துருவாங்க பார்த்தீங்களா, ஒரேடிய லம்பா இழந்துருவாங்க. ஏன்னா பொருள், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்வத்தின் பயனே ஈதல். நம்மகிட்ட ஒரு செல்வம் இருக்குன்னா அதனுடைய பயன் என்ன அப்படின்னா ஈதல். என்ன பண்ண, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் அந்த செல்வத்துக்கு ஒரு பயன். இல்லை அந்த செல்வத்துக்கு பயனே கிடையாது. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பீரோட போய் பொத்தி வச்சிருந்தாலும் அது 10,000 ரூபாய் இருந்தாலும் 2,000 ரூபாய் இருந்தாலும் 5,000 ரூபாய் இருந்தாலும் கடை வீதிக்கு வந்தாதான் அது செல்லும், கடை வீதிக்கு வந்தாதான் அது பயன்படும்.
பீரோலே இருந்தால் அது யாருக்குமே பயன் இல்லாமல் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ செல்வம் ஒருத்தன் வந்து பொருள் சேமித்து வச்சிருக்கான் அப்படின்னா, சேமித்து வச்சு அதை வந்து யாருக்கும் கொடுக்காம பாதுகாத்து வச்சிருந்தான் அப்படின்னா அது வந்து ஒரு காலத்தில் கண்டிப்பாக என்ன ஆகும், அவனுக்கும் பயன்படாது, யாருக்கும் பயன்படாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எண்ணம் கொண்ட நபர்கள் பிறருக்கு ஒரு நன்மை செஞ்சா வரக்கூடிய அந்த ஹாப்பினஸ் பற்றி தெரியாது. அவங்களாம் தெரிஞ்சிருப்பாங்களா? ஏன்னா அந்த மகிழ்ச்சியை அவங்க ஒரு வாட்டி ருசி பார்த்துட்டாங்கன்னா பொருள் எத்தனை சேமிச்சு வைப்பாங்களா? ஓகேவா? இதனுடைய அந்த ஃபீல், இதனுடைய வைப், ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யறதுனால நம்ம வரக்கூடிய அந்த சந்தோஷம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷ நிலையை வந்து தெரியாதவங்களா தான், தெரியாத தற்குறிகளா தான் இந்த காசை சேமிச்சு வைக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா அது தெரிஞ்சிருந்தா இவங்க காசு சேர்த்து வைப்பாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அதை தான் இங்க வள்ளுவர் வந்து சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது 9, இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தானே தனித்து உண்பது பிறரும் கையேந்துவதை விடக்கூடியது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தான் பெற்ற பொருளை பிறருக்கு ஒருத்தன் வந்து வழங்கி சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கு பசின்ற நோய் ஒருபோதும் வராது. அப்ப தனக்கு கிடைத்த பொருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பவனுக்கு பசி என்னும் நோய் வராதுன்னு பார்த்தோம். இங்க தனக்கு கிடைச்ச ஒரு பொருளை பெருக்க எண்ணி அதை நம்ம மொத்தம், அதாவது தாங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, இன்னும் நிறைய இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யாருக்கும் கொடுக்காம தனித்து அவன் மட்டும் சாப்பிட்றான் அப்படின்னா, ஓகேவா, அது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்க கூட போய் பிச்சை எடுத்து சமன்றார். தம்மிடம் உள்ள பொருளை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக யாருக்கும் கொடுக்காம தான் மட்டும் சாப்பிட்றான் அப்படின்னா அது எதுக்கு இணையதான்? பிச்சை எடுத்து சமன்றதை அழகாக சொல்லிட்டு போறார் வள்ளுவர். அடுத்து பாருங்க 10வது குறள்ல, சாதலின் இன்னாதில்லை இனிதது ஈதல் இயா கடை. சாதலின் இன்னாதில்லை இனிததும் ஈதல் இயா கடை. சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஏன்னா செத்துட்டா அதான இப்ப இருக்கிற துன்பம். ஓகே, நம்ம உயிரோடு இருக்கும்போது எத்தனை துன்பம்னா நம்ம வந்து அனுபவிச்சுக்கலாம். ஓகே, அதை விட பெருந்துன்பம் எது? சாதல் தான். ஆனா வறியருக்கு ஒருபோதும் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் இனியவே. இப்போ நம்மளோட எடையா இருக்காங்க, எதுவுமே இல்லாத ஒருத்தன் வந்து நம்மகிட்ட பிச்சை கேட்கும் போது அவங்ககிட்ட கொடுக்குறது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் பார்த்தியா, அது வந்து செத்தது சமம். இதுக்கு நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஏன்னா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒரு இடத்துல வள்ளுவர் வந்து உயிரை விட ஒழுக்கம் மேலானதுன்றது ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தன் வந்து இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாத நீ சூழ்நிலைக்கு தள்ளப்படுற அப்படின்னா அது நீ செத்ததுக்கு சமண்டா, இதுக்கு நீ செத்தே போயிடலாம் அப்படின்ட்டு அழகா சொல்றாரு. அதாவது வள்ளுவர் மாதிரி ஒருத்தரை புகழக்கூடிய நபரை நம்ம பார்க்க முடியாது, ஒருத்தரை கேவலப்படுத்தக்கூடிய நபரும் வந்து நம்ம வள்ளுவர் பார்க்க முடியும். ஏன்னா எங்க யாரை புகழணுமோ அவங்கள வந்து சரியா, அதாவது கொஞ்சம் கூட அளவெடுத்துலாம் வந்து புகழ மாட்டாரு, அதே மாதிரி அளவெடுத்துலாம் இகழ மாட்டாரு. ஓகேவா? அவர் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்லது, இந்த கேம் சேஞ்சர் படத்துல வந்து ராம்சரண் சொல்லுவாரு, ஐ மீன் அன்பிரிடிக்டபிள் அப்படின்னு மாதிரி வந்து வள்ளுவர் வந்து அன்பிரிடிக்டபிள். அதாவது நீ எதாயா அதையும் சொல்ற, இங்க இதையும் சொல்ற, இங்க வந்து இவனை இப்படி கழுவி ஊத்துற, அங்க வந்து அவனை அப்படி பாராட்டுற, என்ன சொல்ற அப்படின்னு யோசிக்கிறாம இருக்கும். அதாவது எவனையுமே யாரையுமே வந்து பார்த்தோன்னா உயர்த்தியும் பேசிருக்க மாட்டாரு, யார் பக்கமும் நின்னும் பேசிருக்க மாட்டாரு, எல்லாருக்கும் வந்து தனித்து நின்று பேசியிருப்பார். அதனாலதான் இந்த மொழி, இந்த குறள் ஒரு உலக பொதுமுறையா நம்ம வந்து போற்றோம். ஓகேவா? ஸோ நம்மளும் வந்து பார்த்தோன்னா திருக்குறளை படிக்கும்போது சும்மா வந்து எஜுகேஷனுக்காக நம்ம படிக்கணும்னு மட்டும் படிக்காம அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ள அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த காலத்துக்கு அது செல்லாகாது. ஆனா நம்மளால முடிஞ்ச ஒரு சில கருத்துக்களை வந்து நம்ம உள்வாங்கி அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஓகேவா? ஏன் நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ சிலபஸ் கூட இவ்வளோ டாபிக் வந்து சிலபஸ் வந்து திருக்குறளை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு இந்த திருக்குறள் நமக்கு வந்து ஒரு அறிவுரையை வந்து கொடுக்கும், ஒரு நல்வழியை வந்து படுத்தும். நம்ம வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்றத நம்ம ஒரு தராசு கோலை கொண்டு அளக்கணும் அப்படின்னா நம்மளை அளக்கக்கூடிய ஒரு தராசு கோல் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் திருக்குறளை சொல்லுவேன். ஏன்னா திருக்குறளை பார்க்கும்போது நமக்கு நானே ஒரு சில யோசிச்சிருப்பேன், சே நம்ம எவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மா இருந்திருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில குறள்ல பாத்தியா வள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம நடக்கிறோம் பொழுது. அதாவது அந்த குறள் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஆனா அவர் சொன்ன அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கே தெரியாம பண்ணிருப்போம். அது நம்ம ஜீன்ல வந்திருக்கலாம், அல்லது நம்ம ஏன்னா யாருன்னா ஒருத்தர் பார்த்து நம்ம அதை பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம திருக்குறள் என்ன சொன்னா, மனிதனுக்காக மனிதனே அருளியதுன்னது
திருக்குறள். அப்போ மனிதன் மனிதனாக வாழ அருளியதான் அது இந்த திருக்குறள் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ இதில் வரக்கூடிய கருத்துக்களை சும்மா வந்து நம்ம பாடத்துக்காக மட்டும் மதிப்பெண்ணுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க. நல்ல மதிப்பான எண்ணத்தை உருவாக்கவும் இந்த திருக்குறள் நமக்கு ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஈகை அப்படின்ற ஒரு அதிகாரத்திலேருந்து ஒரு 10 குறள் வந்து பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய அதிகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் துரோண அகாடமி. தேங்க்யூ.